அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி அல்ஹம்துலில்லாஹ். நான் மக்காவினுடைய அந்த வரலாற்று சிறப்புமிக்க மியூசியத்தில் காணக்கூடிய மற்றும் ஒரு பார்க்க வேண்டிய ஒன்று என்னவென்றால், நம்மை கவர்ந்த ஒன்று என்னவென்றால், இது இந்த குர்ஆன். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன் என்பது எழுத்து வடியில் என்ன செய்யப்படவில்லை என்று சொன்னால் எழுதப்படவில்லை, இறக்கப்படவில்லை. மாறாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வஹியாக கொண்டு வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்திற்கு வஹியாக கொண்டு வருவார்கள். அல்லாஹுவின் தூதர் மனனம் செய்து நபித்தோழர்களுக்கு ஓதி காட்டுவார்கள். எழுதத் தெரிந்த நபித்தோழர்கள் மரப்பட்டைகளிலும் தோள்களிலும் எழுதி வைத்து கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்திற்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சியில் தான் குர்ஆன் புத்தக வடியிலே தொகுக்கப்பட்டது. ஒரே ஒரு குர்ஆன் மட்டும் புத்தக வடியில் தொகுக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டது. பின்னாளில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சியின் பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் தொகுக்கப்பட்ட அந்த குர்ஆனை வைத்து பிரதி எடுக்கப்பட்டது. அதாவது அந்த குர்ஆனை பார்த்து இன்னும் பல குர்ஆன்கள் கையால் எழுதப்பட்டு உலகம் முழுவதும் அனுப்பி வைக்கப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு குர்ஆன், அதாவது இதிலே போட்டிருக்க அல் அஸ்லுல்லதி கத்தப ஃபி அஹதி உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் எழுதப்பட்ட ஒரு குர்ஆன் தான் இந்த குர்ஆன். இது கிட்டத்தட்ட இதனுடைய ஆயுள் என்பது 1400 வருஷத்தையும் தாண்டி நிற்கிறது. உலகத்தில் பழமையான குர்ஆன் என்றால் இதுவும் ஒரு குர்ஆன். பழமையான உலகத்தினுடைய பழமையான குர்ஆன்களில் இதுவும் ஒரு குர்ஆன்.